ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். இந்த ஒன் செகண்ட் சாரி இங்க இல்லைங்க அவங்களுக்கு நீங்க இப்படி வந்து ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் வந்து பேலன்ஸ் டெஸ்டிங். உங்களோட பெஸ்ட் கொடுங்க. இது காம்படிஷன் இல்லை, ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, ஹாப்பியா பண்ணுங்க. ஸோ இவங்களை அசிஸ்ட் பண்றதுக்கு ஆப்போசிட் அவங்களோட ட்ரைனர் வச்சு நாங்கள் பண்ணல. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிற அவங்களோட ட்ரைனர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் வச்சு தான் நாங்கள் பண்றோம். ஸோ இதை இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஒன் லெக் பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ கையை ரிலாக்ஸா வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒன் லெக்கை வந்து நீங்க வந்து நீ வந்து உங்க பேரலல் டு ஹிப் லெவல், ஓகேங்களா? அது ரொம்ப கஷ்டத்துல போயிருக்கு, இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதை வச்சுங்க. ஸோ ஒன் லெக் வந்து நீ லிஃப்ட் பண்ணீங்க, கை வேணா மேல லிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஓகே, எல்லாரும் கம்ஃபர்டபுளா ஓகே. ஜஸ்ட் வணக்கம் பொண்ணு ஓகே. ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணீங்க, பேலன்ஸ் பண்ணீங்க, எவ்வளவு நிக்க முடியும் இல்லைங்க. உங்க கோர் என்கேஜ் பண்ணிக்கிங்க, மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிங்க. வேற எதுவுமே நீங்க மைண்ட்ல கொண்டு போவேன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேட், ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட், ஓகேவா? நீ மேக்ஸிமம் உங்க ஹிப் லெவல் மெயின்டைன் பண்ற மாதிரி வச்சுங்க. கொஞ்சம் கீழே இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, பட் ரொம்ப கீழே கொண்டு போயிடாதீங்க. இது காம்படிஷன் கிடையாது, அதான் சொல்ல வரேன். பட் நிக்கிறத ப்ராப்பரா நில்லுங்க. சரி, இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ட்ரைனிங்ல இதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. உங்க ட்ரைனர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? பி ரிலாக்ஸ். நல்ல ஒரு பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஒரு பிரீத் அண்ட் இன்ஹேல். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. டம்மி எங்கேஜ் பண்ணீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேஜ் ஒரு டம்மி. ஓகே, ஜஸ்ட் லிஃப்ட் யூர் நீஸ் அப் அண்ட் ஹேண்ட்ஸ் அப். Start now, everyone. Do your best. So, half a minute cross பண்றீங்க. Do well. Fifty seconds cross பண்ணிருக்கோம். Very good everyone. Keep going. 1 minute cross பண்ணியாச்சு. Do well. Super everyone. One and a half minute cross பண்றீங்க. Very good everyone. Keep going. Okay, good. நோட் பண்ணீங்க, டைம் நோட் பண்ணீங்க. தன்மை சூப்பர். வெரி குட் விஜய், வெல்கம். Very good. Super. நீங்க ஓகே. ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். சோ 4 minutes கிராஸ் பண்ணிருக்காங்க. பிக் கிளாப் கொடுக்கலாம். குட். இதுல என்ன ஒரு விஷயம்னா பாடி பேலன்சிங் இருக்கணும் கண்டிப்பா. எல்லாமே செம்மையா பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute மேல இருந்தாலே குட் இனஃப் த பாடி பேலன்சிங். ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ற விஷயம் கத்துக்கணும். ஸோ மெயின் பேலன்ஸுக்கு கான்சென்ட்ரேஷனும் கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லாவே இருக்கு. இப்போ பண்ண 5 பேருமே வந்துட்டு 5 பேருமே வின்னர்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இதுல மினிட்ஸ் அதிகம் முக்கியம் இல்லை. 1 minute மேல இருந்தாலே மோர் தென் ஆஃப். ஸோ அதை பெஸ்டா பண்ணிட்டாங்க 5 பேருமே. குட். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த். அதுக்கு வந்து புஷ்அப்ஸ் தான் பண்ண போறோம். எத்தனை ரெப்பிடேஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்க, சரிங்களா? மாடிஃபை புஷ்அப்ஸ் தான். நீல் டவுன் பண்ணிக்கங்க. புஷ்அப்ஸ் நீல் டவுன் பண்ணி புஷ்அப் பண்ணணும், சரிங்களா? அதாவது உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணுமா இல்ல தெரியுமா? எல்லாரும் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ புஷ்அப்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ரெப்பிடேஷன், எனி நம்பர்ஸ்.
டூ அ பெஸ்ட். பட் ரொம்ப புஷ் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கஷ்டம். சரி, ஒரு புஷ்அப் ஸ்ட்ரென்த் என்ன பொறுத்த வரைக்கும், ஒரு ஹியூமனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 10 தானாலே குட் தான். ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த் தான். சரி, நம்ம வந்து சூப்பர் பவருக்குலாம் நம்ம இங்க பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பாக்குறோம். அது உங்க பெஸ்ட் கொடுங்க போதும். மேட் எடுத்துக்கிறீங்களா? அப்படியே எடுத்துங்க, மேட் எடுத்துங்க. அவங்ககிட்டே விட்டுருங்க, அவங்க எடுத்து. உண்மை மாஸ்டர் வந்துட்டு டெமோ பண்றாங்க நீல் டவுன் புஷ்அப்ஸ் வந்துட்டு எல்லாமே. ஸோ ஜஸ்ட் குட். எல்லாருமே கவுண்ட் பண்ணிங்க. எல்லாமே ஒரு டைமிங் ரிதம்ல இருப்பாங்க. இது வந்து எல்லாம் ஒரே டைம்ல பண்ண முடியாது. அவங்க டைம் ரிதம் மாறும். நீங்க கவுண்ட் பண்ணிங்க. அவங்க கவுண்ட் பண்ணி கவுண்ட் கரெக்டா போட்டுருங்க. ஓகே, ரெடி? நீங்க தான் கவுண்ட் பண்ணணும். ரெடி? ரெடி, ஸ்டார்ட் நவ். கம் ஆன், ஸ்டார்ட். லிஃப்ட் யுவர் பாடி. ஸ்டார்ட் நவ். கம் ஆன். 1, கோ டவுன். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கவுண்ட் பண்ணிப்பாங்க. இடுப்பு கீழே படுக்காம பண்ணுங்க. ஹிப்பு கீழே படக்கூடாது. மெயினா ஹிப்பு கீழே படாம அப்போ படி மட்டும் தான் கீழே போகணும், வரணும். வெளில வந்துங்க, ரிலாக்ஸா வந்துங்க, ரிலாக்ஸா வந்துங்க. அடுத்தது அவங்க முடிக்கிட்டோம். ரொம்ப சூப்பர் 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 சூப்பர். அடுத்தது லோவர் பாடி. லோவர் பாடியோட ஸ்ட்ரென்த்தை பாக்குறதுக்கு நம்ம வந்து சேர் போஸ் பண்ண போறோம். சேர் போஸ் எல்லாருக்கும் தெரியும். சேர்ல உட்காந்து போஸ் கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா? சோ இன்னைக்கு லோவர் பாடியோட இதை நம்ம பாத்துடலாம். பாப்போமா? பிளாட்டா உங்க பாடி ஃபுல்லா அசஸ் பண்ணிடுங்க வால்ல. ஓகே, அங்கிருந்து ஒரு ஸ்டெப் எவ்வளவு வைங்க. ரைட் லெக் எல்லாருமே. இப்போ லெஃப்ட் லெக் வைங்க. இப்போ இதுக்கு வந்து உங்க ஹிப் லெவலோட கொஞ்சம் வெளில லைட்டா வச்சுங்க. உங்க ஹிப் ஜாயிண்ட்ஸை விட கொஞ்சம் வெளில லாங்க வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்துருங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாம் ரொம்ப பக்கத்துல ரொம்ப கஷ்டம் உட்கார்றதுக்கு. ஓகேங்களா? வச்சிட்டீங்களா? பண்ணலாமா? இப்போ உங்க ஹிப்பு வந்துட்டு உங்க நீ பேரலல், அட்லீஸ்ட் நீ விட கொஞ்சம் மேல இருக்கலாம். அதுக்கு மேல வந்துடக்கூடாது. அப்புறம் சேர் போஸ் மாதிரி இருக்காது. உட்காரப்போ வந்து ஓகே, உங்க ஹிப் வந்து பேரலா, நீக்கு பேரலா இருக்கணும். ஓகேவா? எல்லாருமே ஃபிட்டா தான் இருக்காங்க ப்ரோ. நம்ம ஈஸியா கொடுக்கறது ரொம்ப நேரம் பண்ணுங்க. நீங்க ஈஸியா கொடுத்துறீங்க. அதனால ரொம்ப கஷ்டப்படுத்து எனக்கு எப்பவுமே மனசு வராது. ஏன்னா எனக்கு கஷ்டப்படுறது பிடிக்கும், ஆனா மொத்தம் கஷ்டப்படுறது பிடிக்காது. அதான். ஓகே ஓகே, டன். காம்படிஷன். எஸ், கொஞ்சம் கீழே ஷாலினி, கொஞ்சம் கீழே. ஓகே ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட். கிராஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட் எவரிவன். கை சப்போர்ட் பண்ணாம ஷாட் பண்ணுங்க. கை எல்லாரும் ஷோல்டர் பேனல் நேரா வச்சுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். So 1 minute கிராஸ் பண்ணி போயாச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து பிளாங்க் பண்ண போறோம். சோ இந்த பிளாங்க் உங்களுடைய கோரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்கன்றது காட்டும். அப்படி இல்லாமலும் தப்பு கிடையாது. ஸ்ட்ரென்த் ஆகுது தான் வந்திருக்கும், அது ஆக தான் போறோம். உங்களுடைய பெஸ்ட் பண்ணுங்க. சோ எல்போ பிளாங்க். இந்த எல்போ பிளாங்க் உங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க. ஸ்டடி டைமர் எல்லாமே பாத்துங்க. ரெடி, ஸ்டார்ட்.
Now, come on, start up. ஷாலி கொஞ்சமா இருக்கு கொஞ்சம் ஓகே ஃபைன் ஓகே எல்லாமே கரெக்ட்டா இருக்கு பொசிஷன் மெயின்டைன் பண்ணுங்க do best sir 41 வெரி குட் சூப்பர் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபைனலி ஒரு டெஸ்ட் ஃபிட்னஸ்ல நம்ம ஃபைனல் ஒன்னு ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா? ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைஃபுக்கு உதவுற ஒரு விஷயம். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைன்னா நமக்கு ஃபியூச்சர்ல நிறைய இன்ஜுரிஸான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம லைஃப்ல எவ்வளவு மசிலை பில்ட் பண்றோமோ எவ்வளவு பாடி பேலன்ஸ் பில்ட் பண்றோமோ நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி அவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணும். லைஃப்ல ஏஜ்டாக தான் அதோடைய ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்க முடியுன்றதை சொல்ல முடியும். ஸோ இப்போ அடுத்த ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட்டை பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் இது எடுக்க முடியும். இது வந்து ஒரே டைம்ல எல்லாரையும் ஒரே டைம்ல பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கேல் தான் இருக்கு, இல்லைன்னா 5 ஸ்கேல் நான் வாங்கியிருக்கணும், நான் பண்ணல. ஸோ அதனால ஒரு ஸ்கேல் வச்சு நான் ஒருத்தர் அசஸ் பண்ணிடுறேன் சரிங்களா? இப்போ லெக் ஸ்ட்ரைட் பண்ணீங்க, லெக்ஸ் டுகெதர், லெக் கால் ஒட்டி ஓகே. நீட்டி பாருங்க, முட்டி கண்டிப்பா லிஃப்ட் பண்ண கூடாது. நான் தொட்டே ஆகணும்லாம் முட்டி தூக்கி போட வேண்டாம். தொட முடியாது தப்பு கிடையாது. தொடர்ந்து முக்கியம் இல்ல. தாடி வர தொடுங்க. சோ உங்க ஃபிளெக்சிபிலிட்டி பிளஸ்ல இருக்கா நியூட்ரலா இருக்கா மைனஸா இருக்கா பாக்குறதா டெஸ்ட் ஓகேங்களா? சோ உங்க தாடி தொட முடியுமா ட்ரை பண்ணுங்க தப்பு கிடையாது. தொட முடியுமா தொடுங்க. தொட முடியல நீ முட்டிக்காதீங்க நோ ப்ராப்ளம் சரிங்களா? நான் ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட் ரூல் ஓகே. சோ நவ ரெடியா ஓகேங்க? ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்றப்ப ஒரு 3 வாட்டி ஜஸ்ட் பெண்ட் ஃபார்வர்ட், இன்ஹேல் பண்ணி பெண்ட் ஃபார்வர்ட், எக்ஸல் டு அப். ஓகே ரிலாக்ஸ். இப்போ மினிமம் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா போதும். ஏன்னா அப்பதான் அந்த மெஷர்மெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா? பண்ணிடலாமா? ஒரு 5 செகண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணணும் ஓகே. கம் ஆன், எஸ் டச், டு யுவர் பெஸ்ட். நல்லா ஓகே ஃபைன். அவங்க வந்து நியூட்ரல்ல தான் இருக்காங்க, டோ டச் பண்ண முடியுது, நியூட்ரல்ல இருக்காங்க ஓகே ஃபைன். ரிலாக்ஸ் தேங்க் யூ. கொஞ்சம் ஒரு மாதிரி வரணும். ஹலோ சோ உங்க யாருக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் நான் என்ன கேக்கல ஓகே. படிச்சு போங்க, நெக்ஸ்ட் வைங்க, க்ளோஸ் பண்ணி ஓகே. கம் ஃபார்வர்ட், ஸ்டே ஃபார் 5 செகண்ட். அடி டச் பண்ணி ரெண்டு கை ஒண்ணா வைங்க. சோ நோட் பண்ணிக்கலாம் 2 இன்ச்சஸ்ல இருக்காங்க ஓகே. +2 எஸ் படிப்பு இல்ல, இன்ச்சஸ்ல 2 இன்ச்சஸ் +ல இருக்காங்க. தேங்க் யூ. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் இருக்காங்க சரி எடுத்து பண்ணிக்கலாம் பண்ணலாமா? வேற இல்ல கப்ப ரெண்டு கை ஒண்ணா வைங்க, மேல கீழ வைங்க, கை மேல கீழ வைங்க, டச் பண்ணுங்க ஓகே. கம் அவுட். +6ல இருக்காங்க, 6 இன்ச்சஸ் +ல இருக்காங்க. இது உண்மையிலே வேற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி தான். குட், வெரி குட் சூப்பர். அப்ப இல்ல வரக்கு தான் வந்திருக்கோம். வர வச்சு நீங்க முடிக்க போது என்ன இல்லையோ அதெல்லாம் இருக்கும் ஓகே. அதான் முயற்சி பண்ணுங்க ஓகே. நெக்ஸ்ட் எஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே. எவ்வளவு முடியுமோ புடிங்க, தொடுங்க, ஸ்கேல் தொடுங்க ஓகே. -4 இன்ச்சஸ் ஓகே. குட் எது இல்லையோ அதை கொண்டு வருவோம் நம்ம ஓகே. பட்லே ஓகே சொல்லுங்க. தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆமா பண்ணுங்க. வெரி குட் ஓகே. ரிலாக்ஸ் டச், ஸ்டே ஓகே. +1 inch good.
மாத்திட்டீங்க அதே மாதிரி சாரி நம்ம கேம்ல நார்மலா இருப்போம் என்ன இருக்கு நம்ம பார்ப்போம் அவங்க வந்து வாக்கிங்கு அந்த வெயிட் செக் பண்ணியாச்சு இந்த வெயிட் வந்து அடுத்த வெயிட் நம்ம எவ்ரிடே வெயிட் போட்டு காட்டுறாங்க சொல்றாங்க எல்லாம் கால் பண்றாங்க டாஸ்க்கு நீ சர்ச்சை டைமிங் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த டைம் வந்து டைம் ஆனால் இது சாதாரண விஷயம் எல்லாமே நம்ம பண்ற மாதிரி வெயிட் லாஸ் நீங்க கூட ட்ரைனிங் தான் நீங்க பாத்துப்பீங்க நம்ம சொல்ற டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்ற டாஸ்க் வந்து வெளியில எல்லாம் இந்த இருக்கு அதை டாஸ்க் செப்பரேட் இது போட்டு நீங்க வந்து குரோம்ல போயிட்டு அது லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதுலயே உங்க டைட்ல இருந்து வந்துடும்.
உணவே மருந்து, உடற்பயிற்சியே ஆரோக்கியம்.